ஆசியா பசிபிக் பகுதிகளில் நடைபெற்ற போர். ஹிட்லரை போலவே ஜப்பானும் பேரரசு கனவில் இருந்தது. அதாவது இவங்க என்னென்னா பேரரசு அப்படின்னா உலகத்தையே ஆளணும் அப்படின்ற கனவு வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாத்துக்குமே இருந்தது. இந்த அச்சு நாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. 1931 ஜப்பானிய படைகள் மஞ்சூரியா மீது படையெடுத்தன. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஜப்பானிய படைகள் மஞ்சூரியா மீது எப்பொழுது படையெடுத்தன அப்படின்னா 1931 வந்து பார்த்திங்கன்னா படையெடுத்திருக்காங்க. சீனா இது குறித்து பன்னாட்டு சங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா முறையிட்டது. இந்த மஞ்சூரியா அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா சீனாவில் இருக்குது. இந்த மாதிரி வந்து சீனா இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜப்பானிய படைகள் மஞ்சூரியா மேலே வந்து படையெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பன்னாட்டு சங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா முறையிட்டது. இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கை பிரிட்டன் அல்லது அமெரிக்காவுடைய கவனத்தை ஈர்க்கலை. உங்களை வந்து படையெடுத்தா என்ன, எடுக்காட்டி எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு பிரிட்டனும் அமெரிக்காவும் வந்து பார்த்திங்கன்னா கண்டுக்கவே இல்லை. 1937 ஜப்பான் சீனாவின் மீது படையெடுத்து அதன் பாரம்பரியமிக்க தலைநகரான பெய்ஜிங் நகரை வந்து முற்றுகையிட்டது. பீஜிங் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. அதாவது ஜப்பான் சீனாவின் மீது படையெடுத்து அதன் பாரம்பரிய தலைநகரான பெய்ஜிங் நகரை எப்பொழுது முற்றுகையிட்டது அப்படின்னு ஆண்டு கேட்டாங்க அப்படின்னா 1937 வந்து பார்த்திங்கன்னா முற்றுகையிட்டது. இதான் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷாங்காயை சுற்றி இருந்த பகுதிகளும் அப்பகுதியின் தலைநகரான நான்சிங் நகரமும் அவ்வாண்டின் இறுதியில் கைப்பற்றப்பட்டன. என்னென்ன பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றியிருக்காங்கன்னு பாருங்கள். 1937 சீனாவுடைய பாரம்பரிய நகரான பெய்ஜிங் நகரை வந்து பார்த்திங்கன்னா முற்றுகையிட்டிருக்காங்க. ஷாங்காயை சுற்றி இருந்த பகுதிகளும் அப்பகுதியுடைய தலைநகரான நான்சிங் நகரமும் அந்த ஆண்டில் இறுதியிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் சீனாட்டிருந்து கைப்பற்றியிருக்காங்க. இதனை தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வரலாறு காணாத மனித படுகொலையை ஜப்பான் நான்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அரங்கேற்றியது. விளையாட்டு போல் பொதுமக்கள் மொத்தமாக கொல்லப்பட்டனர். பெண்கள், குழந்தைகள் முதல் வயது முதிர்ந்தோர் வரை பல்வேறு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டனர். அதாவது என்னென்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா படையெடுத்து போகிறாங்க, அந்த இடத்த ஆக்கிரமிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல இருக்கிற மக்களை அப்படியே வச்சுட்டு இவங்க அந்த மக்களை ஆட்சி செஞ்சால் கூட பரவாயில்ல, அநியாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படுகொலை பண்ணுறாங்க இல்லைங்களா. அதுவும் அப்பாவி, அது குழந்தைகள்னு வேறு போட்டிருக்காங்க பாருங்கள். குழந்தைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் மோசமான ஒரு விஷயம். பாருங்கள் சொல்கிறாங்க, பெண்கள், குழந்தைகள் முதல் வயது முதிர்ந்தோர் வரை பல்வேறு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. ஜஸ்ட் இவங்க கொல்லலை, சித்திரவதை பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜப்பானியர்கள் அந்த சீனர்களை வந்து பார்த்திங்கன்னா கொண்டிருக்காங்க. குவாங்சூவும் சீனாவின் பல்வேறு பகுதிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. இது என்னென்னா படையெடுத்து வர்றது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல்லியோ இது பண்ணியோ அதெல்லாம் வரது கிடையாது. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா தாக்குதல் நடத்துறது இருக்குது இல்லைங்களா. அவங்க மக்கள் இயல்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, திடீர்னு வந்து மக்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா இவங்க தாக்குதல் நடத்துவாங்க. சரிங்களா. ஸோ மக்களை வந்து பயண கைதியாக வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா தாக்குதல் நடத்தும் போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கொடும் செயல்கள்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷியாங்கோ ஷேக்கின் தலைமையிலான சீன படைகள் மேற்கே இருந்த மலைப்பகுதிகளுக்கு பின்வாங்கி அங்கிருந்தபடியே ஜப்பானியருக்கு எதிரான போரை தொடர்ந்தனர். அதாவது இந்த சீன படையினரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகள், பெண்கள், முதியோர்கள் இவங்கெல்லாம் சித்திரவதைப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. இவங்க போய் மலைப்பகுதியில் பதுங்கி இருந்து தாக்கிக்கிட்டு இருக்காங்களாமா ஜப்பானியர்களை வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் நல்லா. அதாவது என்னென்னா குவாங்சூவும் சீனாவுடைய பல்வேறு பகுதிகளும் ஆக்கிரமிக்கப்பட்டுடுச்சு. ஷியாங்கோ ஷேக்கின் தலைமையிலான சீன படை மேற்கே இருந்த மலைப்பகுதிக்கு பின்வாங்கி அங்கிருந்தபடியே ஜப்பானியருக்கு எதிரான போரை தொடர்ந்தனர். மலையில் போய் பதுங்கிட்டு நல்லா வந்து நீட்டாக துப்பாக்கியில் மட்டும் சுட்டுக்கிட்டு ஜப்பானியரை வந்து பார்த்திங்கன்னா போர் செய்வாங்களாம் இவங்க. அங்கே மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சித்திரவதை அனுபவிச்சுட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து காப்பாற்றாமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா போர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி என்ன பண்ணுறது, இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆசிய பசிபிக் பகுதிகளில் நடைபெற்ற போர். அச்சு நாடுகளில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 நாடுகள், ஜெர்மனி, இத்தாலி, அப்புறம் ஜப்பான். அங்கே ஜெர்மனியும் இத்தாலியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழி பண்ணிட்டாங்க, அங்கே அதை பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ ஜப்பான் வந்து சீனாவில் என்ன அட்டூழியம் பண்ணாங்க அப்படிங்கிறது இந்த ஆசியா பசிபிக் பகுதியில் நடைபெற்ற போரின் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது.